ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன கீழ இங்க பாரு ஷாலினி, அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். அவங்க ஏதாவது நினைப்பாங்கிறதுக்காக 10,000 ரூபாய் விட முடியாது. இன்னும் மத்த செலவுலாம் இருக்கு. பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும். எல்லாத்தையும் இவங்களுக்கே செலவு பண்ணிட்டா அப்புறம் மாச கடைசியில ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ அன்பு, ஒருத்தங்களுக்கு அன்பளிப்பா ஒரு பொருளை கொடுத்துட்டு அத போய் திருப்பி கேக்குறது எவ்வளவு பெரிய கேவலம்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி கஞ்சன்னு பேர் வாங்கினதை விட இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அத தயவு செஞ்சு பண்ணாத ப்ளீஸ். இப்ப என்ன, அந்த புடவை வேற யாருக்கும் வா கொடுத்துட்ட? தனாக்காக்கு தானே கொடுத்த? ஓ அன்னைக்கு தானே செலவு பண்ணிருக்க. விட அன்பு. அதுக்காக 10,000 ரூபாய் புடவையா? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. நான் வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ் அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இஎம்ஐக்கு பணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட போய் கேட்காத. ஏய், எப்படி ரெடி பண்ணுவ? இங்க பாரு, அண்ணி எப்பவுமே சாதாரண புடவை தானே கட்டுவாங்க. இவ்ளோ காஸ்ட்லியான புடவை கட்டி பாத்திருக்கியா நீ? அவங்களுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுத்து புடவை எடுத்து கொடுக்க சொல்றியா என்ன? ஏய், 10,000 ரூபாய் புடவை கட்டுற அளவுக்கு அவங்க ஒர்த்தான ஆளா? அவங்க ஒன்னும் மகாராணியோ இல்ல ஒன்ன மாதிரி வசதியான குடும்பத்து பொண்ணோ கிடையாது. சாதாரண குடும்பம் தான். அவங்களுக்கு தேவை பொங்கலுக்கு ஒரு புடவை, அவ்வளவுதான். அது 500 ரூபாயில இருந்தா என்ன, 1000 ரூபாயில இருந்தா என்ன, அதுவே அவங்களுக்கு அதிகம் தான். கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே சாதாரண புடவையே கட்டுவாங்க. அவங்களோட தகுதி என்னவோ அதுக்கு கொடுத்தா போதும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவங்க உன்னோட அண்ணி. ஏன் விலை அதிகமான புடவை அவங்க கட்டணும்னு ஆசை இருக்காதா? இருக்கலாம். அவங்க ஆசைப்படுறதுக்காக ஏன் காசை நான் செலவு பண்ண முடியுமா? அப்படி தேவைன்னா அண்ணன் புடவை எடுத்து கொடுக்கட்டும், அதை வாங்கி கட்டிக்கிட்டோம். அன்பு, நீ பேசுறதுல கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி எல்லாம் பேசாத. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல என் பேச்ச கேளு. எல்லாரும் முன்னாடியும் பெரிய மனுஷத்தனமா புடவைய கொடுத்துட்டு இப்ப போய் அதை திருப்பி கேட்டேன்னா சின்ன புள்ளத்தனமா நினைப்பாங்க. சின்ன புள்ள தன்னன்னு சொல்லி கீழ்த்தரமா நினைப்பாங்கடா. நம்மள தப்பா நினைப்பாங்கன்றத தாண்டி தனக்கு மனசு கஷ்டப்படுவாங்க. நீ பண்டிகை நாள் அதுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இப்படி புடவை எடுத்து கொடுத்த. நீ நினைச்ச மாதிரி இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நீயே போய் கெடுக்க போறியா? இது உனக்கே நியாயமா இருக்கா அன்பு? இதனால தேவையில்லாம எல்லாருக்குமே மனஸ்தாபம் தான் வரும். ஏன் ஷால் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவங்க கஷ்டப்படுவாங்க, தப்பா நினைப்பாங்கன்னு 10,000 ரூபாய் போனா போட்டுன்னு விட சொல்றியா? அந்த 10,000 ரூபாய்க்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஐயோ அன்பு, எனக்கு தெரியும் 10,000 பெரிய அமௌண்ட் தான். அந்த பணத்தை விட மனுஷங்க ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பமும் நம்ம குடும்பத்துல இருக்க சொந்தமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அன்பு. அந்த 10,000 ரூபாய் பணம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சண்டை வந்து மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளால சரி பண்ண முடியாது. நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. ஷாலினி, ஏன் இப்படி இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. 10,000 ரூபாய் ஷாலினி. அன்பு, உனக்கு 10,000 வேணும்னா அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். ஆரி ஒர்க் பண்ணதுல கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்கேன். அதை வேணா நான் உனக்கு கொடுக்கற போதுமா? உன்னை கெஞ்சி கேக்குறேன் அன்பு, தயவு செஞ்சு இதை பிரச்சனை ஆக்கிடாத. நாளைக்கு நல்ல நாள். பொங்கல் அதுமா வீட்டுல யாருக்குள்ளயும் சண்டை வேண்டாம். என்ன ஷாலினி, புரிஞ்சுக்கவே மாட்ற? தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் கேட்காத அன்பு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அதை கெடுத்துடாத. நான் எதுவும் கேட்கல, போதுமா?
சாப்பிடுறீங்களா? எடுத்து வைக்கவா? இல்லம்மா வேண்டாம், இதை வாங்கிக்கோ. என்னக்கா இது? இதுல 13,000 ரூபாய் பணம் இருக்குமா, வாங்கிக்கோ. குடி. அக்கா எதுக்குக்கா இது? எங்க மான மரியாதையை காப்பாத்திக்கணும்ல. அக்கா புரியலக்கா. நாங்க மானம் தான் உசுருன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு இங்க மானம் கெட்டு போய் வாழல. அக்கா ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் புருஷன் சொன்ன மாதிரி நான் மகாராணியா இல்லாம இருக்கலாம். சாதாரண குடும்பத்துல இருந்து இங்க வந்து வாழ வந்திருக்கலாம். உன் புருஷன் மாதிரி என் புருஷன் கவர்மெண்ட் வேலையில வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க உழைச்சுதாம்மா சம்பாதிக்கிறோம். யார்கிட்ட கையேந்தி நிக்கலையே. அக்கா என் புருஷன் முடிஞ்ச அளவுக்கு என்ன ராணி மாதிரி தான் பாத்துட்டு இருக்காரு. உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறானா அது அவனோட இருக்கட்டும். அதை வச்சு எங்களை அவமானப்படுத்துறதெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அக்கா நான் ஒரு 10,000 ரூபாய் புடவை கிட்ட தகுதி இல்லைன்னு அவன் எப்படி முடிவு பண்ணலாம்? எங்க தகுதி என்னன்னு முடிவு பண்றதுக்கு உன் புருஷன் யாருமா? அக்கா அவர் அப்படி சொல்லலக்கா. ச்சே, அவன் எப்படி சொன்னா என்ன சொன்னான்னு எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஒரு புடவை கூட வக்கில்லாம இருக்கேன். நான் கேட்டேனா பொங்கலுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நான் கேட்டேனா? எதுக்கு நானும் செய்யறேன்னு பெருமைக்கு எல்லாரும் முன்னாடி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு பின்னாடி போய் கேவலமா பேசணும்? ஒரு நல்ல மனசோட நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என் மனசு சந்தோஷப்பட்டிருக்கும். அதை விட்டுட்டு மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு 10,000 இல்ல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட அதை ஏத்துக்க முடியுமா? உன் புருஷன் கௌரவத்தை காட்டுறதுக்கு இந்த வீட்டுல நாங்க அசிங்கப்படணுமா? அவன் பேசின பேச்சுக்கு அந்த துணியை நான் கையில கூட தொடக்கூடாது. அப்படிலாம் இல்லக்கா. அவன் ஏதோ இத பார் ஷாலினி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. கொஞ்சமாவது அண்ணிங்கிற மரியாதை இருக்கா அவனுக்கு? அதானே கூட பிறந்த அண்ணனுக்கே மரியாதை இல்ல, எனக்கு எப்படி மரியாதை கொடுக்க போறான்? அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் புருஷன் துணி கடையில விலையை பார்க்காம வாங்கினது அவனோட தப்பு. அவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு எனக்கு தகுதி இல்லன்னு அவன் எப்படி முடிவு பண்ணுவான்? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அக்கா இந்த விஷயத்தை பெருசு படுத்தாதீங்கக்கா. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஷாலினி, இந்த விஷயத்தை நான் பெருசு பண்ண நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் முன்னாடி உன் புருஷனை நிக்க வச்சு அவன் பேசின பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருப்பேன். ஆனா இந்த விஷயத்தை பெருசுபடுத்த கூடாதுன்னு தான் உங்ககிட்ட தனியா பேசிட்டு இருக்கேன். விடிஞ்சா பொங்கல் நல்லதுமா வீட்டுல தேவையில்லாம எதுக்கு சண்டை வரணும்? ஏன் எல்லாருக்குள்ளயும் மனஸ்தாபம் வரணுங்கிறதுக்காக தான் நான் நமக்குள்ளே பேசி முடிக்கிறேன். இல்லனா உன் புருஷன் பேசின பேச்சுக்கு நான் வேற மாதிரி நடந்திருப்பேன். அக்கா உங்க கோவம் எனக்கு புரியுது. அவர் உங்க தம்பியா நினைச்சு மன்னிச்சு விட்டுறலாம்ல. ஏன் தம்பியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு எல்லை இருக்குமா? பார்த்தல்ல நீ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் என் புருஷனை அவமானப்படுத்தினதுக்காக இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் அதை மனசுல வச்சுக்கிட்டு வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாருல. என் அண்ணனுக்கே அந்த நிலைமைனா உன் புருஷன் பேசின பேச்சை ஏத்துக்க முடியுமா? கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் எல்லாருக்கும் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்குமா? அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக நிறைய மானமும் கம்மியா சம்பாதிக்கிறதுக்காக குறைவான மானமும் இருக்கும்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. உன் புருஷன் பேசின பேச்சுக்கு பணத்துக்கு பதிலா அந்த புடவைதான் தூக்கி எரிஞ்சிருக்கணும். நல்ல நாள் அதுவுமா பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் தான் முடிக்க நினைச்சேன்.